ஒதுங்கி இருக்கிறார்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க. 40 ஆண்டுகளா கூடலூர்ல மசக்குடின்ற ஒரு பகுதியில 40 ஆண்டுகளா ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க. தகர கொட்டை, அவங்களுக்கு குடியிருப்பு இல்லாம தகர கொட்டையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீட்டுல மின்சாரம் கிடையாது. சரி, வீட்டுல மின்சாரம் இல்லாட்டி கூட பரவாயில்லையே, சுத்தி இருக்கக்கூடிய தெருவிலக்காவது போட்டு கொடுத்துருக்கலாம். 40 வருஷத்துல இது எதுவுமே செய்யல அந்த மக்களுக்கு. நாம் தமிழர் கட்சி கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பு ஒரு ஆய்வு பண்ணோம் அந்த பகுதிக்கு போய். அந்த மக்கள் எங்களை அவங்களா கூப்பிட்டாங்க. போய் ஆய்வு பண்ணும்போது நாங்க நேரடியா பார்த்தோம். முதல் கட்டமா 2 சோலார் விளக்குகள் போட்டு கொடுத்தோம். கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் செலவுல நாங்க போட்டு கொடுத்தோம். அதன் பிறகு அதோட விடல, நாங்க நேரடியா மாவட்ட ஆட்சியர் அந்த மக்களை அழைச்சிட்டு போய் மக்கள் சார்பாகவும் கட்சி சார்பாகவும் மனு கொடுத்து 40 ஆண்டுகளா இருளில் இருந்த மக்களுக்கு இன்னைக்கு தெருவிளக்குகள் கிட்டத்தட்ட 14 மின்கம்பங்கள் அமைத்து அந்த மக்களுக்கு தெருவிளக்குகள் அமைத்து கொடுத்து அந்த மக்கள் இன்னைக்கு அவங்களுக்கு அந்த மின்சாரம் கிடைச்சிருக்கு. சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நவீன உலகத்துல இன்னைக்குதான் அவங்க வெளிச்சத்தை பாக்குறாங்க. நைட்ல விளக்குகளே பாக்குறாங்க. அந்த குழந்தைகள் வந்து எங்க போகும்போது ஒரே வார்த்தை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு அந்த வார்த்தை. அவங்க அந்த குழந்தைகள் படிக்கிற பள்ளி குழந்தைகள் இருக்காங்க, வீட்டுல கரண்ட் இல்ல படிக்கிறதுக்கு, சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஏரியாலையும் தெருவிளக்கு இல்ல, அதையும் தாண்டி குறிப்பிட்ட தூரத்துல போயிருக்கக்கூடிய இன்னொரு தெருவிளக்குல உட்காந்து படிக்கணும். அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் படிச்சு வெளியில வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி கூட்டிட்டு வரணும். அந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு வனம் சார்ந்த பகுதி. யானைகள், கரடி, புலி எல்லாம் இரவு நேரத்துல அந்த பகுதியில வந்துட்டு போகக்கூடிய பகுதி. அப்படின்ற போது ரொம்ப கவனமா அந்த குழந்தைகளை வந்து கூட்டிட்டு வருவாங்க. அப்படி சொல்லும் போது எனக்கு அந்த இடத்துல நான் உடஞ்சிட்டேன். இதை தாண்டி நம்ம வேற என்ன அரசியல் பண்ண போறோன்ற மாதிரி ஆயிடுச்சு. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தமிழ்நாடு அது ஒரு சொர்க்க பூமி, எல்லா வசதிகளோட இருக்கு அப்படின்றத அங்க வெளியில இருந்து பாக்குறவங்க சென்னை, கோயம்புத்தூர், திருச்சியை மட்டும் பார்த்துட்டு சொல்லிடுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள போனோம்னா இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறத இந்த மாதிரி நீங்க வெளிப்படையா பேசும்பொழுதுதான் தெரிகிறது. நீங்க சொல்றீங்களே, சுதந்திரம் வாங்கி இவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு, 21ஆம் நூற்றாண்டுல இருக்கும், 2026ல இருக்கும். ஆனாலும் பாருங்க, ஒரு குடும்பம் 2 குடும்பம் இல்ல, 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளேயே மின்சாரம் இல்லாம இருக்காங்கன்றதுல எவ்வளவு பெரிய சிக்கல். எனக்கு இதுல என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, 2Gல ஊழல் நடந்ததாக சொல்லப்பட்ட திரு ராஜா இருக்க தொகுதியில கரண்டே இல்லாம இருக்கா அப்படின்றது பெரிய ஆச்சரியம். கேட்டா விடியல் ஆட்சின்னு வாங்க. அந்த மக்களுக்கு இருட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க 40 ஆண்டுகளா. நம்ம போராடி 14 மின் கம்பங்கள் அமைச்சு இன்னைக்கு தெருவுக்கு அந்த பகுதி சுத்தி இப்ப யானை வந்தாலும் அந்த மக்களுக்கு தெரியும், புலி வந்தாலும் தெரியும். படிக்கிறதுக்கா வீட்டுல மின்சாரம் இல்ல, ஏன்னா அதுக்கு சட்ட சிக்கல் இருக்கு, அதுக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். மின்சாரம் இல்ல சரி, வாக்காளர் அடையாள அட்டை இருக்கா? வாக்காளர் அட்டை இருக்கு, ஆதார் அட்டை இருக்கு. இதெல்லாமே அரசு கொடுத்தா, நான் என்ன ஒருவேளை இல்லை என்பதற்காக கூட கரண்ட் கொடுக்காது. அது நம்ம அரசு முதல்ல கொடுத்தது வாக்காளர் அடையாள அட்டை தான் கொடுத்துரும் இல்லையா? அதுக்கப்புறம் எதுவுமே கொடுக்காது. அதான் அந்த மக்களை இத்தனை ஆண்டுகளா அவங்க வாக்காளர்களை மட்டுமே பார்த்தாங்க. நாம கட்சி அவங்க வாழ்க்கையை பார்த்துச்சு. அதனாலதான் அந்த காலத்துல நேரடியா இறங்கி நாங்க போராடி அந்த மக்களுக்கு இந்த மின்கம்பங்களை வாங்கி கொடுத்தோம்.